2025 கேடிஎம்மோட அட்வென்ச்சர் 390 வந்து லான்ச் ஆகிடுச்சு. இந்த வண்டியோட ப்ளஸ் அண்ட் கான்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆகிருக்கு. வண்டி வந்து நிறைய அப்கிரேடோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1 by 1 வரிசையாக வந்து உங்களுக்கு ப்ளஸ் அண்ட் கான்ஸில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். KTM 390 அட்வென்ச்சர் இந்த வண்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த வண்டியை லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரோல இருந்தே ஆரம்பிப்போம். இதோடைய லுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லுக் வந்து கண்டிப்பாக இந்த வண்டிக்கு சப்ஜெக்டிவ் தான். இதோடைய லுக் வந்து நீங்களே பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா இருக்குது லுக்கு. இந்த வண்டியோட இன்ஜினோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 399cc. டிரான்ஸ்மிஷன் கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோடைய கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 183 kg வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெயிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சசரிஸ்லாம் போகிறப்போ ஒரு 190 கிட்ட வந்துடும். நீங்கள் லாங் ஸ்ட்ரிச் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கண்டிப்பாக என்எஃப் தான் லாங் டிரைவ்லாம் போகிறப்போ. சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 830 mm. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஷார்ட் ரைடர் வந்து கம்பல்சரி இந்த வண்டி அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க இந்த சீட்டு. பட் வந்து நான் ஹைட் ஆகிறேன் அப்படின்னா உண்மையிலே நல்ல வண்டி. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். 830 mm கொடுத்துருக்காங்க சீட் ஹைட். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து 45.3 bhp 8500 rpm முடியும். டார்க்கு வந்து 39 Nm டார்க்கை 6500 rpmல இந்த வண்டி ரிலீஸ் பண்ணோம். பவருக்கு வந்து எந்த குறையும் இல்லை, டார்க்குக்குமே எந்த குறையும் இல்லை. இந்த வண்டியில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதில் 1 by 1 நெகட்டிவ் சொல்கிறப்போ உங்களுக்கு இதுக்கு நான் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேம் எல்லா வித ஃபியூச்சர்ஸை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டியூயல் சேனல் ஏபிஎஸோட தான் வருது. அதுக்கப்புறம் ப்ரீலோடர் ரீபாலன் அட்ஜஸ்ட்மெண்ட், மோனோஷாக் சஸ்பென்ஷன் ரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே எல்லா ஃபியூச்சர்ஸுமே இன்க்ளூடோட தான் வருது. குறிப்பாக இதில் க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு 40ல் போகிறீங்க, நீங்கள் அப்படியே ஸ்பீடை லாக் பண்ணுறீங்கன்னா 40லேயே போயிட்டுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் கிளச்சையோ பிரேக்கையோ அழுத்துனீங்க அப்படின்னா அது வந்து டக்குன்னு வந்து ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் நார்மலாக ரேஸ் பண்ணி போய்க்கலாம். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஆல்ரெடி வண்டிங்களை வந்திருக்கு. இந்த வண்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஹைவேலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக த்ராட்டல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓப்பன் ரோட்டில் நீங்கள் அழகாக ஒரு 80லேருந்து 100 வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கும். நீங்கள் த்ராட்டல் பண்ணாமல் நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் போக முடியும். ஸோ இது வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆமாம், 227 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே வந்து ஹை தான். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக பயப்படாமல் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றலாம். ஆஃப் ரோடுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். உண்மையிலே நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே. அதே நேரத்தில் பில் குவாலிட்டியும் உண்மையிலே சூப்பராக இருக்குது. எதுவும் இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக எல்இடி செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் நல்லாவே இருக்கும். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 5 inch TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது. என்னடா சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, ஆமாம், இப்போ வந்து வண்டியில் மோஸ்ட்லி இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க நெகட்டிவ்குள்ளே உள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோடைய நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீட்டு கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி பில்லியன் உட்காரவங்க. ஸோ அது பார்த்துக்கலாம். செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இதோடைய லோ எண்டு டார்க் மிஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இனிஷியல் பிக்கப் தரும் தெரியுமா, நம்ம கேடிஎம்லேயே ஒரு ஃபீல் பண்ணுறதே அந்த ஒரு இனிஷியல் பிக்கப் தான். அது இதில் கொஞ்சம் மிஸ் ஆகுது. நீங்கள் சடனாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அப்படி கிடையாது. இதோடைய பவர் லீனியராக இருக்குது. போக 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 தான் அதோடைய ஸ்பீடு வந்து அதிகமாகுது தவிர்த்து லோ எண்ட் டார்க்ன்றது கண்டிப்பாக மிஸ் ஆகுது. அதே நேரத்தில் இதில் வைப்ரேஷன்ஸும் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியாது. அது எப்போனா அது ஹை ஆர்பிஎம்மில், ஓகேங்களா. நீங்கள் டாப் எண்ட்லாம் போகிறப்போ வைப்ரேஷன் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் இப்போதைக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக வந்த டியூக் 390 பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அது வந்து உண்மையிலே வந்து ஒரு அந்த ஹெட்டை டர்ன் பண்ணி பார்க்குற அளவு இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு பிளாக்ல கேடிஎம்ல எடுத்துகிட்டு வர்றப்போ கலர் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அதில் ஆரஞ்சு மட்டும்தான் இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. அதோடைய யூனிக்கான கலர் தான். இருந்தாலும் கலர் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருந்தால் என்னுடைய ப்ரிஃபரன்ஸில் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். செகண்டு இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மைலேஜும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 18லேருந்து 22, 25 வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து நோட் பண்ணி எடுக்க மாட்டீங்க. பட் அதுவும் இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய சர்வீஸு
ஆமாம், சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் மற்ற எல்லா வண்டியை காட்டிலும். நான் ஆல்ரெடி டியூக் சீரிஸ், கேடிஎம் சீரிஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இதோடைய மெயின்டெனன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,4 4 லட்சத்துக்கிட்ட இந்த வண்டியை வாங்குறீங்கன்னா மெயின்டெனன்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஈச் அண்ட் பார்ட்ஸ் எல்லாம். அதே மாதிரி இந்த வண்டியில் ஒரு சின்ன இஷ்யூனா நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்வென்ச்சருக்கு முன்னாடி வச்சுருந்தீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் லாங் டிரைவ் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ஓகே. இதுவே சிட்டி யூசேஜுக்குலாம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறதுல பெரிய பைக்காக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம அட்வென்ச்சர் பக்கத்தில் இதுக்கு முன்னாடி ரொனினை சோல்டு பண்ணிட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம ரொனினுக்கு பக்கத்தில் அட்வென்ச்சர் 390 நிற்கிறப்போ ரொனின் குழந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நினச்சி பார்த்துக்குங்க அந்த அட்வென்ச்சரோட 390 சீரிஸ் எவ்வளோ பெரிய மாசிவாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய வண்டின்றப்போ நீங்கள் வளைஞ்சு சடனாக அப்படி இப்படின்னா போக முடியாது. அது வந்து அட்வென்ச்சர் அண்ட் லாங் ட்ரிப்புக்காக ரெடி பண்ண வண்டி. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு அந்த கேரக்டர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணாதான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஏன் இதை மெயின்மாக சொல்கிறேன் அப்படின்னா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாங்கிட்டு நான் சிட்டிக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன், இவ்வளோ கஷ்டமாகுது, இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்து வாங்கி வந்து இவ்வளோ இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு வந்து அதோடைய கேரக்டரை பார்த்துருங்க. உங்களுக்கு வந்து இந்த வண்டி செட் ஆகுமா, இது வந்து இதெல்லாம் இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து வேறு வண்டி நேக்கட் வண்டியெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் கேடிஎம், டியூக் சீரிஸ் அது மாதிரி போய் எடுத்துங்க. நீங்கள் லாங் எடுத்து போகிறீங்க, அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் வந்து அது மாதிரி ட்ரிப் தான் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ் ஆகி முடிவாக வாங்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லப்போ அப்படின்னா, இதுக்கு காம்படிஷன் பிஎம்டபிள்யூட GS 310 இருக்குது. அந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அது உக்காந்தது கூட தெரியாது, அப்படி இருக்கும் வண்டி. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakhக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதுவுமே நல்ல வண்டி. பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இந்த வண்டியை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வேணும்னா கண்டிப்பாக பிஎம்டபிள்யூ அடிச்சுக்க வேறு வண்டியே கிடையாது. அதுதான் வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து போட போகிறோம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.